விஜய்க்கு செல்வாக்கு கொஞ்சம் கூடுனதா அந்த இதில் வந்து ஒப்பீனியன் போலில் வந்தது 16% என்னமோ வந்தது. அதில் இருந்து ஸ்டாலினுக்கு தூக்கம் வரலையா, என்னடா இது ரொம்ப நெருங்கி வந்துக்கிட்டு, நம்ம 26 நம்ம வரோம், 18 வராரு, 18 வருகிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு தூக்கம் வரவில்லை அப்படிங்கிறது நமக்கு செய்தி. அதனால் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி விஜயை தாக்கி அழிக்க விடுங்க, விஜயை தாக்கி அழிக்க விடுங்க அப்படின்னு ஒன்று. சினிமா நடிகர்கள் ஒருத்தர், அவர் 2ஆம் நிலை 3வது நிலையில் நடிக்கிறவர், அவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, ஜோசப் விஜய்னு பேசுகிறார். அதாவது விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற மாதிரி விஜய்னு சொல்லாமல் ஜோசப் விஜயம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, திரு ஜோசப் விஜய் அவர்களே, இது தவறு. நான் என்ன சொல்கிறேன், அந்த நடிகருக்கு உங்கள் ஸ்டாலினை வந்து சாமிதுரை ஸ்டாலின்னு கூப்பிடுங்க, உங்கள் கருணாநிதியை தட்சிணாமூர்த்தி கருணாநிதினு கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒருத்தனுக்கும் உருப்படியான பேர் கிடையாது. வச்சுக்கிட்ட பேரெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டது, பெரிய புரட்சியாளர்கள் மாதிரி. ஒருத்தனுக்கு 2 பேர் 3 பேர். அதனால் உங்கள் பேரெல்லாம் இப்படி கூப்பிடுங்க, சாமிதுரை ஸ்டாலின், தட்சிணாமூர்த்தி கருணாநிதினு கூப்பிடுங்க. அப்புறம் விஜய் வந்து ஜோசப் விஜய்னு கூப்பிடலாம். அடுத்தது இந்த நடிகரை விட்டு தாக்க விட்டோன்னா அடுத்தது ஒரு ஆதீனத்தை விட்டு தாக்குறாங்க. சினிமாக்காரர்கள் சினிமா, இது ஸ்டாலின் சொல்லி தான், சினிமாக்காரர்கள் சினிமாவுடன் நிறுத்தி கொள்ள வேண்டும், அரசியலை பற்றி யோசிக்கக்கூடாது. இந்த விஜயை தாக்குறது ஆதீனத்தை, மதுரை ஆதீனத்தை, அந்த ஆதீனத்துங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை, பாதிரியார்களுக்கும் சொல்கிறேன், ஆதீனத்துக்கும் சொல்கிறேன், ஒழுங்காக பாதிரியார்கள் நீங்கள் சர்ச்சை போய் பாருங்கள், சர்ச்சுக்குள்ளே அரசியலை நுழைய விடாதீர்கள். அதே மாதிரி ஆதீனத்தை போய் நிர்வாகம் பண்ணுங்கள். ஆதீனத்துக்குள்ளெல்லாம் அரசியல் உள்ளே நுழையக்கூடாது, நீங்களும் அரசியல் பேசக்கூடாது. சினிமாக்காரர்கள் சினிமாவை தான் பார்க்கணுமா? சினிமாக்காரங்க தமிழ்நாட்டு சரித்திரத்தில் சினிமாவே பார்த்தவங்க யார் இருக்கா? அண்ணாதுரை சினிமாவில் இருந்தவர், கதைவசனம் எழுதியவர், முதலமைச்சரானார். கருணாநிதி கதைவசனம் எழுதியவர், சினிமாவில் முதலமைச்சரானார். எம்ஜிஆர் சினிமாவில் நடித்து பேர் வாங்கி அவர் முதலமைச்சரானார். விஜயகாந்த் சினிமாவிலிருந்து வந்து பெரிய எதிர்க்கட்சியானார். ஜெயலலிதா சினிமாவிலிருந்து முதலமைச்சரானார். அன்னைக்கெல்லாம் அந்த ஆதீனம் திறந்தீங்களா வாய? ஏன் உங்கள் உதயநிதி ரெஜென்ட்னு வச்சுட்டு சினிமாவில் நடிச்சுட்டு தானே துணை முதல்வராக வந்திருக்காரு. அதனால் இந்த ஸ்டாலின் சொல்லி கொடுக்குறதெல்லாம் அந்த ஆதீனங்களுக்கு சொல்கிறேன், வேலையை பாருங்கள். ஆதீனம் உங்களுக்கெல்லாம் அரசியல் என்ன தெரியும்? அரசியல் அரிச்சுவடி தெரியுமா? அதனால் ஆதீனங்களுக்கு பாதிரியாருக்கு எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், அரசியலுக்கு வராதிங்க, அரசியல் பேசாதீங்க, கடவுளை கும்பிடக்கூடிய இடத்தில் அரசியலுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நித்யானந்தா செத்து போயிட்டாருன்னு ஒரு பள்ளியை கணும். நித்யானந்தாவுக்கு எப்படின்னா மிக திறமையான மனிதர், அவர்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயம் அப்புறம் பேசுவோம், நல்லதை சொல்கிறேன், மிக மிக திறமையான மனிதர். தனி ஒரு மனிதராக இருந்து ஒரு நாட்டை உருவாக்கி ஒரு தீவுக்கு போய் அதை விலைக்கு வாங்கி அது ஐநா சபையில் வர பதிவு செய்து விட்டால் அவர்கிட்ட நிச்சயம் திறமை இல்லாமல் இல்லை, மிகப்பெரிய திறமையான மனிதர். பல சர்ச்சைகள் வந்து விட்டது, அவ்வளோதான். ஆனால் அவருக்கு விளம்பரத்தில் நாட்டம் அதிகம். செத்து போயிட்டேங்கிறத பொருளையை கிளப்பி விடுறது அவர் தான். கொஞ்ச நாள் எல்லாம் பேசணுன்னா நான் உயிருடன் வந்து விட்டேன்னு சொல்லுவார். இது ஆரம்பிக்கும் போதே சொன்னால் அவர் ஒன்றும் ஜாகலை, அவரே கிளப்பி விட்ட பொருளி. இப்போ அவரை நானும் இருக்கிறேங்கிறத நமக்கு சொல்வதற்காக நடத்தப்படக்கூடிய விஷயந்தான். ஆன்மீகவாதிகளுக்கு சொல்கிறேன், ஆன்மீகத்தோடு நிறுத்திக்கங்க, அரசியல் பண்ணாதீங்க, கடவுளே உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக